குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Bear and Rat Story. ஒரு காட்டில் ஒரு பெரிய கரடி கூட்டம் வாழ்ந்து வந்தது. இந்த கரடிகள்லாம் ஒரே இடத்துல நிலையா தங்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை கரடிகள் எல்லாம் குழந்தை குட்டியோட கூட்டமாக நடந்து போயிட்டே இருந்தது. போகிற வழியில் நிறைய எலிகள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தன. கரடிகள் போகிற பாதையில் பல எலிகள் கரடிகளோட காலில் பட்டு செத்து போச்சு. எலிகளோட அரசன் கரடிகள் முன்னாடி வந்து நின்னுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க போற பாதையில எங்களுக்கான வீடெல்லாம் இருக்கு. அதனால உங்க காலில் அடிபட்டு நாங்க செத்து போயிடுறோம். நீங்க கொஞ்சம் மாற்று பாதையில போக முடியுமா? இது என்னுடைய பணிவான விண்ணப்பம். ஏ குட்டி எலியே, எங்க பாதையில குறுக்கிடுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அப்போ எலிகள்லாம் பயந்து போச்சு. அப்போ ஒரு குட்டி கரடி தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா, இந்த எலிகளை பார்த்தா பாவமா இருக்கு, நாம கொஞ்சம் வேற வழியா போயிடலாமா அப்படின்னு கேட்டு. மற்ற கரடிகளும் அந்த யோசனையை ஒரு வழியா ஏத்துக்கிட்டு வேற வழியா தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தன. அந்த பாதையில ஒரு குளம் வந்தது. அந்த குளத்துல நிறைய நீர் இருந்தது. கரடிகள் எல்லாம் இறங்கி அந்த தண்ணீரை குடிக்க போச்சு. அங்க ஒரு வேடுவன் ஒரு வலை வச்சிருந்தான். அந்த குட்டி கரடி அந்த வலைக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. மற்ற கரடி எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த குட்டி கரடியை காப்பாற்ற ட்ரை பண்ணினாங்க. ஆனா அவங்களால அந்த குட்டி கரடியை வெளியில எடுக்கவே முடியல. இவங்க போடுற சத்தம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற எலிகளுக்கு கேட்டுது. எலிகள் வேக வேகமா ஓடி வந்தது. அந்த குட்டி கரடி வலையில மாட்டி திணறத பார்த்தது. எலிகள்லாம் சேர்ந்து அந்த வலையை கடிச்சு குட்டி கரடியை விடுவிச்சன. அப்பா கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த எலிகள் அரசனுக்கு அப்பா கரடி நன்றி கூறியது.